ஆற்றல் நிறைந்த ஆண்டவரே, மனமகிழ்ந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். புதிய வருடத்தை நாட்களை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். வாழ்வு தரும் உம்முடைய வார்த்தையின் வழியாய் நாங்கள் இதை சந்திப்பதற்கான ஆற்றல் எங்களுக்கு தாரும். இறைமைந்த இயேசுவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் மனமிகுந்த ஆண்டவரே, ஆமீன். அன்பிற்கினிய சகோதர சகோதரர்களே, மீண்டுமாய் ஆண்டுடைய திருப்பலிகளை அன்போடு வாழ்த்துகின்றேன். இந்த புதிய வருடமும் ஆண்டுடைய அருளையும் ஆண்டுடைய விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றக்கூடிய ஒரு நாட்களாய் அமையும்படியாக கடவுளுடைய திருப்பலியில் அன்போடு நான் வாழ்த்துகின்றேன். மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கடவுளுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பது திருமுறை நமக்கு காட்டுகிற நம்பிக்கை. இஸ்ரேல் மக்கள் வனாந்திர பயணத்திலே அவர்கள் புறப்பட்டு வரும்போது கடவுள் அவர்களுக்கு கொடுத்த வாக்கு இது. ஆண்டவர் அவர்களுக்கு பசியை தருகிறார், உணவை தருகிறார். ஆனாலும் அவர்கள் அப்பத்தினால் மாத்திரம் உயிர் வாழ்வதில்லை, மாறாக கடவுளுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு சொல்லாலும் அவர்கள் உயிர் வாழ்கின்றார்கள் என்று சொல்லி உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நாம் பார்க்கலாம். அவர் உங்களை எளிவராக்கினார், உங்களுக்கு பசியை தந்தார். ஆனால் மனிதர் அப்பத்தினால் மட்டுமன்று, மாறாக கடவுளின் வாய் சொல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்கின்றார் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுமாறு நீங்களும் உங்கள் மூதாதையரும் அறிந்திராத மன்னாவினால் உங்களை உண்பித்தார் என்று சொல்லி இந்த வார்த்தைகளை மோசே அந்த மக்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு செய்தியை நாம் பார்க்கலாம். இந்த அடிப்படையில் இந்த புதிய வருடத்திலும் நாம் நம்பிக்கை கொள்ளும்படியாய், நாம் ஆற்றல் பெற்றுக்கொள்ளும்படியாக கடவுள் நமக்கு தந்திருக்கக்கூடிய இறைவாக்கு ஏசாயா 48ஆம் அதிகாரம் 17 முதல் 19 வசனங்கள். ஏசாயா இறைவாக்கினர் நூலை காலத்தின் அடிப்படையிலே, செய்தியின் அடிப்படையிலே 3 பிரிவுகளாக இறையியலாளர்கள் பிரிக்கின்றார்கள். முதல் 39 அதிகாரங்கள் சிறையிருப்புக்கு முந்தி சொல்லப்பட்ட வார்த்தைகள். ஏறக்குறைய 8ஆம் நூற்றாண்டுடைய பிற்பகுதியில் இஸ்ரேல் மக்களுக்காக சொல்லப்பட்ட வாக்குறுதிகள். தென் தேசம் யூத தேசம் மட்டுமே இருக்கிறது. இந்த யூத தேசமும் கூட எதிரிகளின் தாக்குதலுக்கு உள்ளாகின்ற ஒரு சூழ்நிலை, அசிரியர்களாலே பாதிக்கப்படுகிறார்கள். அப்பொழுது கடவுள் அசிரியர்களால் மாத்திரம் இந்த ஆபத்து வரவில்லை, கடவுளுடைய விருப்பத்தின்படி வாழாத உங்களுடைய வாழ்க்கையினாலும் இந்த தீமைகள் வந்திருக்கிறது என்று சொல்லி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி தீர்க்கதரிசியின் மூலமாக இந்த செய்தி உரைக்கப்படுகிறது. இது முதலாவது ஏசாயா என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. நாம் படிக்க கேட்ட இந்த திருமறை பகுதி 2வது ஏசாயா என்று சொல்லி அழைக்கப்படுகின்ற ஒரு நூல். கடவுளுடைய வார்த்தையை இந்த இஸ்ரேல் மக்கள் கேட்காதனால நேபுகாத் நேச்சர் காலத்தில் பாபிலோனி சிறையிருப்புக்கு இந்த மக்கள் சென்று விடுகிறார்கள். சிறையிருப்பு நாட்களிலே கடவுள் அந்த மக்களுக்கு சொன்ன வார்த்தை தான் இந்த 2வது ஏசாயா நூல் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இது 40ஆம் அதிகாரத்திலிருந்து 55ஆம் அதிகாரம் வரை, 56 முதல் 66 வரை மீண்டுமாக எருசலேமுக்கு வந்த பிறகு கடவுள் எருசலேமில் அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுத்த பகுதியாக சிறையிருப்புக்கு பிந்திய தீர்க்கதரிசன நூல் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இப்படி ஏசாயா இறைவாக்கினர் 3 பகுதிகளாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏசாயா என்கிற வார்த்தைக்கு யாவே, யாவே மட்டுமே நமக்கு மீட்பு என்று சொல்லி அர்த்தம். காட் இஸ் அவர் ரிடீமர். யார் எங்களை விடுவிக்கக்கூடும் என்று சொல்லும்போது கடவுள் ஒருவரே உங்களை விடுவிக்கக்கூடும் என்று சொல்லி ஏசாயா இறைவாக்கினர் வழியாக அந்த மக்களுக்கு இந்த செய்தி சொல்லப்படுகிறது. அதுவே ஏசாயானுடைய பெயராகவும் இங்கே சொல்லப்பட்டு இருப்பதை நாம் பார்க்கலாம். ஏன் இந்த மக்கள் சிறையிருப்புக்கு சென்றார்கள் என்பதற்கான காரணத்தை 2 நாளாகமம் 36ஆம் அதிகாரம் 13-14ஆம் வசனத்தில் நாம் பார்க்கலாம். யாராவது படிங்க. தேவன் மேல் தன்னை ஆணையிடுவித்துக் கொண்ட நேபுகாத் நேச்சார் என்னும் ராஜாவுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்பாதபடிக்கு தன் கழுத்தை அழுத்தமாக்கி தன் இருதயத்தை கடினப்படுத்தினான். கடவுளை பின்பற்றாமல் தன் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்ட அரசர் இதற்கு காரணமாக மாறுகிறார். சிதைக்கிய அரசரை குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் 14ஆம் வசனம். ஆசாரியரில் பிரதானமானவர்கள் யாவரும் ஜனங்களும் கூடி பிரஜாதியுடைய சகல அருவருப்புகளின்படியும் மிகவும் துரோகம் பண்ணி கர்த்தர் எருசலேமிலே பரிசுத்தம் பண்ணின அவருடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தினார்கள். பாருங்க, ஆசாரியர்களும் மக்கள்களும் புற இன மக்கள் செய்யக்கூடிய எல்லா செயல்களையும் செய்து
ஆலயத்தை அருவருப்புக்குள்ளாக்கினார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா? ஆண்டவர் தமக்காக எருசலேமில் தூய்மையாக்கியிருந்த திருக்கோயிலை அவர்கள் தீட்டுப்படுத்தினார்கள். அது மாத்திரமல்ல, அடுத்த வசனம், அவருடைய பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர், அவர்களின் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் தமது ஜனத்தையும் தமது வாசஸ்தலத்தையும் காப்பதற்கான இரக்கமுள்ளவராய் இருந்தபடியினால் அவர்களிடத்துக்கு தம்முடைய ஸ்தானாபதிகளை ஏற்கனவே அனுப்பினார். அவர்களிடத்திலே தம்முடைய ஸ்தானாதிபதிகளை, தம்முடைய தூதர்களை கடவுள் என்ன பண்ணாராம்? அனுப்பி கொண்டே இருந்தார். எதனால? அந்த மக்கள் மீது இரக்கம் வைத்ததனால. கடவுளுடைய வார்த்தை நமக்கு வருகிறது என்று சொன்னால் ஆண்டவர் நம் மீது இரக்கத்தை வைத்திருக்கிறார். அப்போ இவ்வளவு தீமை செய்கிற மக்களை மீட்டுக் கொள்ளும்படியாக கடவுள் அவர்கள் மீது இரக்கம் வைத்ததினாலே ஆண்டவர் தன்னுடைய ஸ்தானாதிபதிகளை, தன்னுடைய பிரதிநிதிகளை அனுப்பி கொண்டே இருந்தார் இல்லையா? ஆனால் அவங்க என்ன பண்ணாங்களாம்? ஆனாலும் அவர்கள் தேவனுடைய ஸ்தானாபதிகளை பரியாசம் பண்ணி, தேவனுடைய ஸ்தானாதிபதிகளை பரியாசம் செய்து, அவருடைய வார்த்தைகளை அசட்டை செய்து, அவருடைய தீர்க்கதரிசிகளை நிந்தித்தபடியால் கர்த்தருடைய உக்கிரம் அவருடைய ஜனத்தின் மேல் மூண்டது, அவருடைய ஜனத்தின் மீது மூண்டது, சகாயம் இல்லாமல் போயிற்று. பாருங்க, அது அளவில்லாமல் போகிற அளவுக்கு கடுமையாய் மாறிவிட்டது என்று சொல்லி நாம் பார்க்கலாம். இல்ல, கடவுள் மேல் ஆணையிட்டதே அரசர் உண்மையாக இல்லை. மக்களும் ஆசாரியர்களும் கடவுளை நோக்கி மக்களை திருப்ப வேண்டியவர்களே புறையின மக்களுடைய அசுத்தங்கள் எல்லாம் செய்து அவர்களும் ஆலயத்தை தூய்மைக்கேடாக மாற்றியிருக்கிறார்கள். கடவுள் தன் தீர்க்கதரிசிகளை அனுப்பி கொண்டே இருக்கிறார், தன்னுடைய வார்த்தைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆனாலும் மக்கள் அதை செவிசாய்க்கவில்லை, அதை கவனிக்கவில்லை, அதை அசட்டை செய்து கொண்டே இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, அந்த வார்த்தைகளை சொல்கிறவர்களை புறக்கணிக்கக்கூடிய மக்களாக, அவர்களை பரியாசம் பண்ணக்கூடிய மக்களாக, அவர்களை ஏளனப்படுத்தக்கூடிய மக்களாக அவருடைய வாழ்க்கை இருந்தது. பல நேரத்தில் நாமும் இதை தான் செய்கிறோம். ஆண்டவர் விரும்புகிற வண்ணமாக வாழ்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வதில்லை. இல்லை, கடவுளுடைய வார்த்தைகள் நமக்கு அவருடைய ஊழியர்கள் வழியாக வருகிறதா, அதை ஏற்றுக்கொள்ளவும் நமக்கு மனதில்லை. மாறாக நாமளும் இந்த மாதிரி விஷயத்தை பல நேரத்தில் செய்து கொண்டிருக்கக்கூடிய மக்களாகவே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, ஓய்வு நாளை அனுசரிக்கும்படியாய் கடவுள் கட்டளை கொடுத்தார், அதை கூட அந்த மக்களுக்கு பின்பற்ற மனதில்லை என்று சொல்லி நாம் பார்க்கலாம். இல்லை, 21ஆம் வசனம் படிங்க. கர்த்தர் எரேமியாவின் வாயினாலே சொன்ன வார்த்தை நிறைவேறும்படிக்கு, கர்த்தர் எரேமியாவின் வாயினாலே சொன்ன வார்த்தை நிறைவேறும்படிக்கு தேசம் தன்னுடைய ஓய்வு வருஷங்களை ரம்மியமாய் அனுபவித்து தீர மட்டும் அது பாழாய் கிடந்த நாளெல்லாம் அதாவது 70 வருஷம் முடியும் மட்டும் ஓய்ந்திருந்தது. 70 ஆண்டுகள் முடியும் மட்டும் ஓய்ந்திருந்தது. 70 ஆண்டுகள் சிறையிருப்பிலே இருந்தார்கள். 70 ஆண்டுகள் ஓய்வு நாளை அனுசரிக்கவில்லை, ஆண்டவருடைய ஆலயத்திற்கு வரல, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள மனமற்றவர்களாகவே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த மக்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்றார், ஆண்டவரை வணங்காதவங்களுக்கு ஆலயம் எதற்கு, கடவுளை தேடாதவங்களுக்கு தேசம் எதற்கு என்று சொல்லி 70 ஆண்டுகள் அந்த மக்களை சிறையிருப்பிலே ஆண்டவர் தள்ளிவிட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். சிறையிருப்புக்கு போன பிறகு அந்த மக்கள் உணர்வடைகிறார்கள், ஆண்டவருடைய ஆறுதலுக்காக அங்கலாய்க்கிறார்கள். ஐயோ, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காமல் எல்லாவற்றையும் இழந்து விட்டேனே என்று சொல்லி அங்கலாய்க்கக்கூடிய அந்த மக்களை தான் ஆண்டவர் ஆறுதல்படுத்துகின்ற செய்தியை தான் இந்த 2வது ஏசாயா சொல்லக்கூடியதை நாம் பார்க்கலாம். 40ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் இவ்வாறு பார்க்கிறோம், ஆறுதல் கூறுங்கள், என் மக்களுக்கு கனிமொழி கூறுங்கள் என்று சொல்லி தன் மக்களை நோக்கி ஆண்டவர் ஆறுதலை தேடுகிறார். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை கண்டிப்பதை போல, சில நேரங்களில் நம்ம பிள்ளைங்களை என்ன பண்ணுவோம், அடிப்போம், கண்டிப்போம். பிள்ளைங்க அழுதுட்டு என்ன பண்ண மாட்டாங்க, நம்மளால் முடிஞ்சது என்னது, சாப்பிடாம இருப்பாங்க. ஒரு வேளை சாப்பிடாம விட்டுருவோம், 2வது வேளை அந்த குழந்தை சாப்பிடலன்னா என்ன பண்ணுவோம், நாமளே இறங்கி போவோம், சாப்பிட்ரு, அம்மா தெரியாமல் செஞ்சிட்டேன், அப்பா தெரியாமல் செஞ்சிட்டேன், இனிமேல் ஒன்று அடிக்க மாட்டேன். கடவுள் கூட நம்மை அடிக்கும் போது, நம்மளை காயப்படுத்தும் போது, நாம் கண்ணீர் விடும் போது ஒரு தகப்பனை போல அவர் இறங்கி வருகிறார். அதனால தான் அவர் இந்த வார்த்தையை சொல்றார், என் மக்களுக்கு ஆறுதல் மொழி கூறுங்கள், என் மக்களுக்கு கனிமொழி கூறுங்கள் என்று சொல்லி.
அப்படி அவர் சொல்கின்ற வார்த்தை தான் இந்த ஏசாயா இறைவாக்கினர் 48ஆம் அதிகாரம் 17 முதல் 19 வசனங்கள். இன்றைக்கு ஒரு புதிய வருடத்தை ஆண்டவருடைய கரங்களிலிருந்து பெற்றுக்கொண்டிருக்க நமக்கும் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். இதற்கு என்ன தலைப்பு போட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, தம் மக்களை பற்றிய ஆண்டவருடைய திட்டம். நம்ம எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி கடவுள் நினைக்கிறார் என்பதை நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய திருமறை பகுதி இல்லை. இதில் ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல கடவுள் சொல்லக்கூடிய வார்த்தை, அவர் நம்மை வழி நடத்தக்கூடிய ஆண்டவர். இஸ்ரவேல் மக்கள் ஆடு மாடுகளை மேய்க்கக்கூடியவர்கள். நம்ம எல்லாருக்குமே தெரியும், மேய்ப்பர்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப் எல்லாமே மேய்ப்பர்களாக பணி செய்தவர்கள். அப்போ கடவுளை அந்த மக்கள் எப்படி புரிந்து கொண்டார்கள் என்று சொன்னால், மேய்ப்பனை போலவே ஆண்டவரை புரிந்து கொள்கிறார்கள். யாரெல்லாம் நல்ல மேய்ப்பர்களாக இருந்தார்களோ அவர்களைத்தான் கடவுள் தன் மக்கள் மீது தலைவர்களாக ஏற்படுத்தினார். ஏன் ஆண்டவர் மோசேவை தெரிந்தெடுத்தார் என்பதற்கு இஸ்ரவேல் மக்கள்ல ஒரு பாரம்பரியமான ஒரு நிகழ்வை சொல்வார்கள். ஒரு முறை மோசே என்ன பண்ணாரா, ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார். அப்போ ஒரு ஆட்டுக்குட்டி மந்திலிருந்து வேகமாக ஓட ஆரம்பிச்சுதான். என்னடா இது ஓடுதேன்னு சொல்லி அவர் துரத்த ஆரம்பிக்கிறார். ஆனாலும் அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்படாமல் அது தன் இஷ்டத்துக்கு ஓடுது. கடைசி துரத்தினே போறார். என்ன நடந்துச்சுன்னா, அங்கே இருக்கக்கூடிய ஒரு காட்டு நீரோடையிலே அது தண்ணீர் குடிக்க ஆரம்பித்ததான். அப்போ அதன் அருகிலே சென்று முழங்கால் படிட்டு அவர் சொன்னாராம், உனக்கு தாகம் எடுக்கிறது என்பதை கூட தெரிந்து கொள்ளாமல் உன்னை துரத்தி வந்தேனே, உன்னை திட்டி விட்டேனே, நான் என்ன மேய்ப்பேன், என்னை மன்னித்து கொள் என்று சொல்லி அந்த ஆட்டின் இடத்திலே அவர் மன்னிப்பை கேட்டார். அதனால தான் கடவுள் ஒரு ஆட்டுக்குட்டிக்கே இவ்வளவு அன்பை வெளிப்படுத்தக்கூடிய இவர் என் மக்களை எந்த அளவுக்கு நேசிப்பார் என்று சொல்லி ஆண்டவர் மோசேயை இஸ்ரவேல் மக்களை அழைத்து வரும்படியாக அனுப்பினார். ஆண்டவர் அனுப்புனது உண்மை தானே? நல்லா செலக்ட் பண்ணார் பாருங்க. பலமுறை கடவுளுக்கே கோபம் வந்துச்சு. இவங்களெல்லாம் அழித்து விட்டு உன்னை மாத்திரமே நான் ஒரு பெரிய இனமாக மாற்றுவேன் என்று சொன்ன போது கூட, வேண்டாம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தன் மக்களுக்காக கடவுளிடத்தில் பரிந்து பேசிய ஒரு தலைவராக மோசே நின்றார். அப்போ எவ்வளோ நல்லா செலக்ட் பண்ணியிருக்கார் பாருங்க ஆண்டவர். அவ்வளோ கடவுளுடைய தெரிந்து கொள்ளுதல் எப்போதுமே சிறப்பானதாக இருக்கும். ஆனால் அந்த மோசவே ஏற்றுக்கல. அவரை முறுமுறுத்த மக்களும் இருந்தாங்க இல்லையா? அவரை திட்டினவங்களும் இருக்கிறாங்க, அவருக்கு எதிராக சென்ற மக்களும் இருக்கிறாங்க. ஆனாலும் கூட இப்படிப்பட்ட மக்களை தான் கடவுள் மேய்ப்பர்களாக தெரிந்து கொண்டார். எனவே அவங்க கடவுள் தங்களை வழிநடத்தக்கூடிய மேய்ப்பர் என்பதை புரிந்து கொண்டார்கள். அந்த அடிப்படையில் எழுதப்பட்டது தான் 23வது திருப்பாடலும், கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று சொல்லி. இந்த ஆண்டவர் நமக்கும் மேய்ப்பராக இருந்து நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய வழிப்பயணத்திலே நம்மை வழிநடத்துகிறார் என்றுதான் இந்த இடத்துல ஏசாயா சொல்கிறார். அதனால்தான் இந்த 17ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது, இஸ்ரவேலின் தூயவரும் உன் மீட்பருமாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே அப்படின்னு சொல்றார். கடவுள் சொல்லும் போது நீங்க யாருன்னு நம்ம கேட்டுறக்கூடாது இல்லையா? அதனால தான் அவர் யார் என்றதை நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். இஸ்ரவேலின் தூயவரும் உன் மீட்பரும். தூயவர் என்று சொல்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, இஸ் எ கிரியேட்டர், மீட்பர், ரெடிமர். அப்போ உன்னை படைத்தவர், அதில் அவருக்கு உறவு இருக்கிறது. ஏன்னா உருவாக்கின ஒரு பொருள் உருவாக்கினவருக்கு சொந்தம். அதனால் நான் உன்னை உருவாக்கினவர், நீ எனக்கே சொந்தம்னு சொல்றார். ரெண்டாவது, நீ விழுந்து போன போது உன்னை நான் மீட்டுக் கொண்டேன், விலை கொடுத்து என்னை மீட்டுக் கொண்டேன். அப்போ திரும்பவும் நீ எனக்கு சொந்தமாகிற, எனக்கு சொந்தமானவன் தான். ஆனால் காணாமல் போன போது, உன்னை நீ விற்று போட்ட போது விலை கிரயம் கொடுத்து நான் உன்னை மீட்டுக் கொண்டேன். அதை தான் ஆண்டவர் இங்கே நினைவுபடுத்துகிறார். இஸ்ரவேலின் தூயவரும் அப்படின்னா இஸ்ரவேலை படைத்தவரும் இஸ்ரவேலை மீட்டுக் கொண்டவருமாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, உன் ஆண்டவர் நானே, நான் தான்பா உன்னுடைய தலைவர், நானே உன்னை வழிநடத்தக்கூடியவர், உன்னுடைய ஆண்டவர் நானே என்று சொல்லி கடவுள் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு என்ன சொல்றார் பாருங்க, பயனுள்ளவற்றை உனக்கு கற்பிப்பவரும் செல்ல வேண்டிய வழியில் உன்னை நடத்துபவரும் நானே. இல்லையா? பழைய மொழிபெயர்ப்பில் படிச்சீங்கன்னா, பிரயோஜனமானதை உனக்கு படிங்க பாருங்க, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற கர்த்தர் நானே. அப்போ
அவர் நம்மை வழிநடத்தக்கூடிய கர்த்தர் எந்த வழியில நாம சென்றால் நம்முடைய வாழ்க்கை சிறப்பானதாக இருக்குமோ என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆண்டவர். அதனால்தான் பயனுள்ளவற்றை, உனக்கு பிரயோஜனமாய் இருக்கக்கூடியவற்றை நான் உனக்கு கற்றுக் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். பல நேரங்களில் நம்ம கடவுளுடைய வார்த்தைகள் நமக்கு கடினமாய் தோன்றும், தாங்கக்கூடாத பாரமாய் நினைப்போம், இதெல்லாம் பின்பற்றுவதற்கு கடினம் என்று சொல்லி நாம் யோசிப்போம். ஆனால் ஆண்டவர் இங்கு சொல்லும் போது சொல்கிறார், பிரயோஜனமானதை உனக்கு கற்பிக்க ஆண்டவர், நீ செல்ல வேண்டிய வழியிலே உன்னை வழிநடத்தக்கூடிய ஆண்டவர் நானே என்று சொல்லி ஆண்டவர் சொல்வதை நாம் பார்க்கலாம். எப்படி அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறாராம்? உபாகம் 8ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு, 5ஆம் வசனத்தில் மோசே சொல்றாரு, ஒருவன் தன் மகனுக்கு கற்றுக் கொடுப்பது போல உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கும் கற்றுக் கொடுத்தார் என்பதை உங்கள் உள்ளத்தில் உணர்வீர்களாக. ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு கற்றுக் கொடுப்பதை போல, கடவுள் இங்கே ஒரு ஆசிரியராக கூட தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளலை. ஒரு தந்தை தன் குழந்தைக்கு கற்றுக் கொடுப்பதை போல ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நாம் செல்ல வேண்டிய வழியிலே நம்மை வழிநடத்தக்கூடிய கர்த்தராக இருக்கிறார். பயனுள்ளவற்றை நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். எனவே இந்த ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அவர் எந்த வழியில் நம்மை நடக்க வழி நடத்துகிறாரோ அந்த வழியிலே நாம் நடக்கும்படியாக அழைக்கப்படுகின்றோம். அவர் நம்மை வழிநடத்தக்கூடிய ஆண்டவர் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். ஆனால் இந்த இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணலை? அவர் வழியில் நடக்கலை. அதனால தான் இந்த பாபிலோனி சிறையிருப்பு அந்த மக்களுக்கு வந்தது. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், இந்த 70 ஆண்டுகள் முடிந்து விட்டது, இன்னும் சில நாட்களிலே நீங்கள் என்ன பண்ண போறீங்க? எருசலேம் தேசத்திற்கு செல்ல போகிறீர்கள். உங்கள் மூதாதையரை போல, உங்கள் முன்னோரை போல என்னுடைய வார்த்தைக்கு செவிசாய்க்காமல் இருந்து விடாதீர்கள், என் வார்த்தைக்கு செவிசாயுங்கள். கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சா என்ன கிடைக்கும்? நம்ம எல்லாத்தையும் கேட்போம் இல்லையா? எதை செய்ய சொன்னாலும் எனக்கு என்ன கிடைக்கும்? இது மனித இயல்பு. அப்போ ஆண்டவருடைய வழியில் நடந்தால் எனக்கு என்னங்க கிடைக்கும்? அதுக்கு ஆண்டவர் பதில் சொல்றார். என்ன சொல்றார் பாருங்க, 18ஆம் வசனம் படிங்க. என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலும், உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் இருக்கும். பாருங்க, என் கற்பனைகளை கவனித்திருப்பாயானால் நலமாயிருக்கும், என் கட்டளைக்கு செவி சாய்த்திருப்பாயானால் நலமாயிருக்கும். அது உனக்கு நல்லா இருக்கும். எப்படி இருக்கும்? படிங்க பாருங்க. அப்போது உன் சமாதானம் நதியைப் போலவும் உன் வெற்றி கடல் அலையைப் போல வந்திருக்கும். இல்லையா? ஆண்டவருடைய வழியிலே நடந்தால், இஃப் யூ ஃபாலோ த வேஸ் ஆஃப் லார்ட், எனக்கு என்ன கிடைக்கும்? ஆண்டவர் சொல்றார், உன் வாழ்வு எப்படி இருக்குமா? நதியை போல இருக்கும். நதி என்ன தெரியுமா? சிலதெல்லாம் ஆறுன்னு சொல்லுவோம், புதுமொழி பிற்பில் ஆறு. ஆறுன்னா இது சொல்லலாம், பாலாறு, காவேரி, இதெல்லாம் ஆறு. இதெல்லாம் எப்பவுமே என்ன இருக்காது? தண்ணீர் இருக்காது. இங்கிலீஷில் ரெண்டுமே ரிவர் தான், ஆனால் தமிழில் வித்தியாசம் இருக்குது. ஆறுன்னா மழைக்காலங்களில் மட்டுமே தண்ணீர் ஓடினால் அது பேர் ஆறு. வருடம் முழுவதும் தண்ணீர் சென்று கொண்டிருந்தால் அது பேர் நதி. அது என்னன்னு சொல்லுவாங்க? வற்றாத ஜீவ நதி, அது உயிருள்ளதாய் இருக்கிறது என்று சொல்வார்கள். இல்லை, எகிப்தில் நைல் நதி, அமெரிக்காவில் அமேசான், நம்ம இதில் என்ன நதிகள்? கங்கை, பிரம்மபுத்திரா, யமுனை, இதெல்லாம் வருடம் முழுவதும் தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கும். இப்போ கடவுள் என்ன சொல்றார்? ஆண்டவருடைய வழியில் நீங்கள் நடந்து செல்வீர்களானால் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையில் அமைதி எப்படி இருக்கும் என்று சொன்னால், ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா ப்ராஸ்பரிட்டி என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. அந்த மகிழ்ச்சி, இந்த சந்தோஷம், அது எப்படி இருக்குன்னா வற்றாத நதியை போல இருக்கும். அடுத்து படிங்க. அதில் பாருங்க, சமாதானம் நதியை போல இருக்கும், உன் வெற்றி சமுத்திரத்தின் அலையை போல. கடலில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் என்ன ஆகிட்டு இருக்கோம்? அலை வந்துட்டே இருக்கும். அலைகளுடைய வேகத்திலே, அலைகளுடைய அளவிலே மாறுபாடு வருமே தவிர அலை இல்லாத ஒரு கடலை கரையிலேருந்து நீங்கள் பார்க்கவே முடியாது. ஒரு உள்ளே போனால் ஸ்டில்லாக இருக்கும். அப்போ இதை எதையோடு ஒப்பிடுகிறார் என்று சொன்னால், கடவுளை பின்பற்றி வாழும்போது, ஆண்டவருடைய வழியில் நடக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றி இருக்கும். அந்த வெற்றி எப்படி இருக்குமா? எப்போதும் வெற்றி இருக்கும். நாமளும் அதுக்கு தான் ஆசைப்படுறோம், வாழ்க்கை வெற்றி உள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. கடவுளும் அதை தான் தரணும்னு விரும்புகிறார். ஆனால் நாம் வாழ்க்கை நன்றாக இருப்பதற்காக நாம் தெரிந்து கொள்கிற வழி வேறு, கடவுள் வழிநடத்தும்படியான வழி வேறு. அப்போ ஆண்டவருடைய வழியிலே நடந்தால் உன் வாழ்க்கையில் அமைதி இருக்கும்,
மகிழ்ச்சி இருக்கும். அது மாத்திரமில்லை, அந்த வெற்றி இருக்கும். இது எப்படி இருக்குமா? வற்றாத அளவிற்கு இருக்கும். ஒரு நதியைப் போல, கடல் அலைகளைப் போல எப்போதும் இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இப்படி வழிநடத்தக்கூடிய ஆண்டவராக, வாழ்வு தரக்கூடிய ஆண்டவராக, நிறைவாக பார்த்தீங்கன்னா வழிமரபை காண செய்யக்கூடிய ஆண்டவராக அவர் இருக்கிறார். 19ஆம் வசனம் படிங்க. அப்பொழுது உன் சந்ததி மணலத்தனையாகவும் உன் கர்ப்ப பிறப்பு அதன் அணுக்களத்தனையாகவும் இருக்கும். அப்பொழுது அதன் பெயர் நம்மை விட்டு அற்றுப்போகாமலும் அழிக்கப்படாமலும் இருக்கும். இந்த இஸ்ரேல் மக்களுக்கு அடிப்படையில் ஒரு பயம் இருந்துச்சு. என்ன ஒரு பயம்னா, எகிப்திலிருந்து வந்தோம், பர்மனெண்ட்டாக அந்த கானான் தேசத்தில் வாழ்ந்துருவோம்னு நினச்சோம். ஆனால் அவங்க கொஞ்சமாக எதிர்பார்க்கல, அங்கிருந்து விரட்டி அடிக்கப்படுவார்கள் என்று சொல்லி. அதனால் அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருந்துச்சு. இந்த நாட்டில் அடிமையாகவே நான் வாழ்ந்துடுவேனான்னு நினச்சாங்க. எங்களுடைய பிள்ளைங்கள்லாம் என்ன ஆவாங்கன்னு யோசித்தாங்க. ஏன்னா நீங்கள் 2 நாளாக கடைசி பகுதியில் படிச்சுன்னா, அந்த அரசர் கல்தேயருடைய அரசர் அநேக மக்களை வெட்டி கொண்டுட்டார். போரில் இருந்த கொஞ்சம் பேரை சிறைக்குள்ளே பிடிச்சிட்டு போயிட்டார். அப்போ அவங்க யோசிக்கிறாங்க, எங்களுக்கு எதிர்காலமே இல்லையா? என்னோடய பிள்ளைகள் ரொம்ப கம்மியாக இருப்பாங்களே, அந்நிய தேசத்தில் முற்றிலுமாக அழித்து விடுவார்களா அப்படின்னு யோசிக்கும்போது தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்கிறார். உன்னுடைய வழி மரபினர், உன்னுடைய பிள்ளைகள் மணல் அளவாயும் உன் வழித்தொண்டர்கள் கதிர்மணிகளைப் போல இருப்பார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எண்ண முடியாத அளவிற்கு உன்னுடைய வம்சத்தை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஒரு மூட்டையில் இருக்கிற கதிர்மணியை நம்ம எண்ண முடியாது, ஒரு மூட்டையில் இருக்கிற அரிசியை நம்ம எண்ண முடியாது, இல்லை கடலில் இருக்கக்கூடிய மணலை, ஒரு கைப்பிடி மணல் வச்சு எவ்வளோ மணல் நம்ம எண்ண முடியாது. அதே போல தான் இந்த இஸ்ரேல் மக்களுடைய வம்சமும் வரலாறும் எதிர்காலமும் இருக்கும். கொஞ்சம் ஜனமாக இருக்கிறோன்னு சொல்லி நீங்கள் பயப்படாதீங்க. எண்ண முடியாத அளவிற்கு மிகப்பெரிய கூட்டமாய் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை நமக்கும் ஆண்டவர் இந்த வாக்கை தான் தரார். என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ, இல்லை இன்னைக்கு பார்க்கும்போது நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், பிரகாசம் இல்லாமல் இருக்கலாம், இருட்டாக இருப்பதை போல நமக்கு தோன்றலாம். ஆனால் கடவுள் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவர், மரணத்தையும் கூட அவரால் மாற்ற முடியும். எனவே அந்த ஆண்டவர் நம்முடைய எதிர்காலத்தை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நாம் நம்புவோம். அது மாத்திரமல்ல, அவர் சொல்றாரு, உன்னுடைய இந்த வம்சம் வெற்றி வீழ்த்தப்பட்டார், அவர்களுடைய பெயர் எப்போதும் என் முன் இருக்கும் என்று சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, திரும்ப இப்படிப்பட்ட அழிவு உன்னை நெருங்காது. உன் பிள்ளைங்க இருப்பாங்க, அந்த பிள்ளையுடைய வாழ்க்கை வாழ்கின்ற வரை, முதுமை வரைக்கும் நீடித்திருக்கும். பாதியில் அவங்க செத்து போக மாட்டாங்க, போரினால் அவர்கள் கொல்லப்பட மாட்டார்கள். அது மாத்திரமில்லை, எப்போதும் என் முன் இருப்பார்கள். அப்படின்னா ஆலயத்தை இழந்து போயிட்டாங்க, எருசலேம் ஆலயம் இடிக்கப்பட்டு இருக்கிறது. அப்போ கடவுளுடைய பிரசனம் இல்லை. ஆனால் இப்போ ஆண்டவர் சொல்றார், இல்லை, எப்போதும் அவர்கள் என் முன் இருப்பார்கள். இல்லையா? இந்த இஸ்ரேல் மக்களுக்கு பெருமைக்குரிய 2 விஷயம். ஒன்று பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, கடவுளை எங்க தகப்பன் என்று சொல்வார்கள். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்பா தான் பிள்ளைங்களுக்கு சொத்து தரணும், எங்களுக்கு தேசமே இல்லை, நாடோடிகளாக இருந்தோம், எங்கள் மனைவியை கூட மனைவின்னு சொல்ல முடியாத நிலைக்கு நாங்கள் துரத்தப்பட்டோம், ஆண்டவர் எங்களுக்கு ஒரு தேசத்தை கொடுத்தார், எனவே அவர் எங்களுடைய தகப்பன். இந்த உலகத்தில் ஒரு தகப்பனுக்கு எத்தனை பிள்ளைங்களாக இருந்தாலும் தனக்கு பிடித்தமான பிள்ளைയുടെ இடத்துல தான் தகப்பனும் தாயும் தங்குவாங்க. நாங்கள் இந்த உலக மக்களிலே ஆண்டவருக்கு பிடித்தமானவர்கள், எனவே அவர் தங்கக்கூடிய ஆலயம் எங்களிடத்தில் இருக்கிறது என்று சொல்லி இந்த 2 விஷயத்தை இஸ்ரேல் மக்கள் பெருமையோடு சொல்லிக்கொள்வார்கள். ஆனால் 2 எழுந்திருக்கிற அந்த மக்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார், இது மீண்டும் நடக்கும். மீண்டும் செருபாபேல் தலைமையில் அந்த ஆலயம் கட்டப்பட்டது. மீண்டும் அந்த மக்கள் அந்த எருசலேமுக்கு சென்றார்கள், வாழ்வை பெற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு ஒரு புதிய வருடத்தில் நிற்கக்கூடிய நமக்கும் கடவுள் இந்த வாக்குகளை தருகிறார். இந்த புதிய வருடத்தில் அவர் உங்களை வழிநடத்தும்படியாய் விரும்புகிறார். அவருடைய சத்தத்தை கேட்டு அவர் நடத்த விரும்புகிற வழியிலே நீங்கள் நடந்து செல்வீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையும் நதியைப் போல மகிழ்ச்சியுள்ள ஒரு வாழ்க்கையாக, கடல் அலையைப் போல எப்போதுமே வெற்றி நிறைந்திருக்கக்கூடிய வாழ்க்கையாக, உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய எதிர்காலமும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு எதிர்காலமாய், ஆண்டவருடைய பெயரை போற்றுகிற ஒரு எதிர்காலமாய், கடவுளுடைய திருப்பெயருக்கு மாற்றுண்டாகக்கூடிய எதிர்காலமாய் ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். இந்த நம்பிக்கையோடு கடவுளுடைய வார்த்தைகளுக்கு செவிசாய்க்க முயற்சி செய்வோம். நல்ல மேய்ப்பனாகிய அவருடைய சத்தத்திற்கு இந்த ஆண்டு முழுவதும் செவிசாய்த்து அவர் நடத்துகின்ற பாதையிலே நடந்து சென்று வெற்றியும் வாழ்க்கையும் கொண்டாடக்கூடிய மக்களாய் வாழும்படியாய் ஆண்டவருடைய திருப்பெயரினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை வாழ்த்துவாராக. செபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த மணமகளான நேரத்திற்காய் நாளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பிழைத்திருக்கும்படியாய் நீர் தந்த உடைய வார்த்தைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
நீர் எங்களை நல்ல மெய்ப்பனைப் போல வழிநடத்தக்கூடிய ஆண்டவர். நாங்கள் உம்முடைய வழியிலே நடக்கும்போது, உடைய கற்பனைகளின்படி நாங்கள் நடக்கும்போது, அதை பின்பற்றும் போது, என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே வெற்றி நதியைப் போலவும், என்னுடைய வாழ்க்கையிலே நீர் தருகின்ற மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கடல் அலையைப் போல எப்போதும் நிறைந்திருக்கக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறீரே, அதை நம்புவதற்கு நீர் எங்களுக்கு உணர்வைத்தார். என்னுடைய எதிர்காலத்தை ஆசீர்வதிப்பதாக, என்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதாக, நாங்கள் எப்போதும் முக்கு முன்பாக நிற்கக்கூடிய கிருபை எங்களுக்கு தருவேன் என்று சொல்லி இஸ்ரவேல் மக்களுக்கு வாக்கு கொடுத்ததை போல எங்களுக்கு நீர் வாக்கு கொடுத்திருக்கிறீர் என்று நம்பிக்கையோடு இந்த வார்த்தைகளை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். உடைய வழியிலே நடப்பதற்கு, உடைய சத்தத்தை கேட்பதற்கு என்னுடைய இருதயங்களையும் என்னுடைய செவிகளையும் நீர் திறக்கும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். உடைய திருப்பெயரை போற்றக்கூடிய கிருபையை எங்களுக்கு நிறைவாய்த்தார். இறைமைந்தன் இயேசுவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் தாயின் தந்தையுமாய் கடவுளே.